Hello guys, welcome back to Dazzle Park channel. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா எக் ரோல் தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபிக்கு பாத்தீங்கன்னா சைடு டிஷ்ஷே வேண்டாம். இது அப்படியே சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அருமையா இருக்கும். இந்த ரெசிபி பண்றது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா 2 முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 2 முட்டையில பாத்தீங்கன்னா கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணி இத நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்பூன்ல எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் பாத்தீங்கன்னா மல்லித்தூள் எடுத்துருக்கேன். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சோண்டு பாத்தீங்கன்னா பெருங்காயத்தூள். இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு எகைன் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல் ஒரு தக்காளியும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எகெயின் ஒரு தடவை ஸ்பூன் வச்சு இந்த எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஓரமாக இருக்கட்டும். இப்போ தவா பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்குது. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுதான் இதில் ஊற்றி தோசை மாதிரி நல்லா போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எந்த அளவுக்கு உங்களால் பெருசாக ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் தவா எந்த சைஸில் எடுத்துருக்கிறேனோ அதே சைஸ்லேயே நான் இந்த முட்டையை ஊற்றிக்கிறேன். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எகெயின் பார்த்தீங்கன்னா தோசை தவாவை நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் 1/2 கரண்டி மாவு எடுத்து எந்த அளவுக்கு மெலிசாக தோசை ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு தோசை ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்கு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்திருக்கு. ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த முட்டையை மேலே வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் லைட்டாக சுடுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பார்த்து ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சுவையான எக் ரோல் ரெடி பண்ணிட்டோம். மீதி இருக்கிற மாவுலையும் இதே மாதிரி எக் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், சுவையான எக் ரோல் தோசை எப்படி பண்ணுறது நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷே வேண்டாம், இது அப்படியே சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா எப்போதும் போல சமைக்காம இந்த மாதிரி சமைச்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே போல ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பாய் கைஸ், நான் உங்கள் தோழி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.